2 நாள் கழிச்சு வாங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கங்க வக்கீல் என்ன பண்ணுறது? சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்போ சார் வருவார்? எனக்கு தெரியாதுங்க. சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்போ சார் வருவார்? இன்னும் வரல, வந்த உடனே சொல்கிறேன். அப்படிங்களா? தேங்க்யூ. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவர் தான். தேங்க்யூ. ஓகே. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்ச்செல்வியோட அப்பா. இது என் மனைவி. வணக்கம் சார். சார் ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரு கொலைகாரிய பொண்ணா பெத்ததுக்கு நீங்க வேதனைப்பட்டு தான் ஆகணும். அவ செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை இன்னைக்கு தீர்ப்பாயிடும். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐயா வக்கீல் ஐயா, நீங்க எங்க பொண்ணை காப்பாத்தணும்னு கேட்க வரல, பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு தான் கேட்க வந்திருக்கோம். ஐயா, எங்களுக்கு மகன் மாதிரி இருந்த மருமகனை கொண்டு அந்த ராட்சசிய சும்மா விட்டுறாதீங்கயா, சரியான தண்டனை வாங்கி கொடுங்க. வேணா ஐயா, அப்படி ஒரு மகளே எங்களுக்கு வேண்டாம். அவளுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா. ஏண்டி அழுகிற? ஒரு கொலகாரிக்காக கண்ணீர் சிந்திரியே, உனக்கு வெக்கமா இல்ல? நாம தான் இந்த கொலகாரியோட அப்பா அம்மான்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சா செருப்பால் அடிப்பாங்க, புரியுதா? வாங்க. என்னங்க வந்தோமா, என்ன தண்டனைன்னு கேட்டோமா, வீட்டுக்கு போனோமா இல்லாம ஒரு கொலைகாரிக்காக எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ் செல்வியை பத்தி தெரியாதவங்க பேசுற மாதிரி பேசுற. தெரியும் தான், ரொம்ப நல்லா தெரியும் தான். ஆனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண பிறகு நம்மளால என்னங்க செய்ய முடியும்? பண்ணணும், ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஓ பண்ணுங்களே, தாராளமா பண்ணுங்க. நானும் கொலைகாரிக்கு உதவி செஞ்சேன்னு கோர்ட்ல சொல்லி அவ கூட ஜெயிலுக்கு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டியை விட அவ கூட தான் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. போங்க, உள்ள போய் அவ கூடயே இருங்க. வாய் மூடு. உன் கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்துறேன் பாரு, அதை நினைச்சு வெக்கப்படுறேன். நான் வாய் மூடுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல வாய் மூடுங்க. அவள அவ குடும்பமே கொலைகாரின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க பாசத்தை ஆறு மாதிரி ஓட விட்டுட்டு இருக்கீங்க. வாய் மூடிட்டு வாங்க. மார்னிங். இப்பதான் தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன். என் கைய காலை பிடிச்சு மகளை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவாங்கன்னு பார்த்தா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்றாங்க. அவங்க சொன்னதை இன்னும் என்னால நம்ப முடியல. ஷாக் ஆயிட்டேன். உங்க அண்ணன் பிரேம பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க. மருமகன்னு சொல்றதுக்கு பதிலா மகன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட நல்லவரை கொன்ன உங்க அன்னிக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். டோன்ட் வரி. மேடம், உங்க மேல சுமத்தப்பட்ட கொலைப்பள்ளி உண்மையா? உங்க புருஷனை நீங்க கொலை செஞ்சது உண்மையா? சொல்லுங்க மேடம், உண்மையா சொல்லுங்க. நீங்க தான் உங்க புருஷனை கொலை பண்ணீங்களா? மேடம்,
உங்க புருஷனை கொலை பண்ணதுக்கு உங்க கள்ளக்காதல் தான் காரணமா? ஹலோ, இப்ப எதுவும் சொல்ல முடியாது, தள்ளி போங்க ப்ளீஸ். மேடம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ப்ளீஸ். சொல்லுங்க மேடம். அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. மேடம் தள்ளி போங்க, அப்புறம் கேளுங்க, தள்ளி போங்க. மேடம் மேடம் உங்க புருஷனை நீங்க கொலை செஞ்சது உண்மையா? எதுக்காக உங்க கணவரை கொலை பண்ணீங்க? உங்க கணவர் கொலைக்கு உங்க கள்ளக்காதல் தான் காரணமா? ஏய், எங்க எஸ்கேப் ஆக? டேய், சுமாரு சாரி சும்மா இருக்க மாட்டேன். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். சாரி. சைலன்ஸ், சைலன்ஸ். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அம்மா? நான் என்ன சொல்ல முடியும் சார்? இந்த உலகமே என்ன கொலைகாரின்னு சொன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். என்ன பெத்தவங்களே என்ன கொலைகாரின்னு சொல்றாங்களே. நான் என்ன சொல்ல முடியும் சார்? எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறீங்களோ அத கொடுங்க. ஆனா நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையால என் குழந்தை பாதிக்கப்படுற அளவுக்கு அவ என்ன பாவம் பண்ணா சார்? கல்யாணம் ஆனதும் புருஷனோடும் குழந்தையோடும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துல கடவுள் எனக்கு குழந்தைய கொடுக்கல. ஆனா இப்போ எனக்கு குழந்தைய கொடுத்திருக்கோம். ஆனா கடவுள் என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான்.
ஏய், உட்கார், உட்கார். வக்கீல் சதாசிவத்தின் வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இறந்து போன பிரேம் மிகவும் நல்லவர் என்றும் குற்றம் சாட்டப்பட்ட தமிழ்ச்செல்வியின் பெற்றோர்களின் சாட்சியமே அவளுக்கு எதிராக இருப்பதாலும் தமிழ்ச்செல்வியும் இந்த குற்றத்தை தான் செய்யவில்லை என்று மறுக்காததாலும் இந்த குற்றம் ஆணித்தனமாக நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ செக்ஷன் 302 படி இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கலாம். இந்த குழந்தை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அனாதையாக வளர்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆகையால் இந்த குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தமிழ்ச்செல்வியின் தண்டனை காலம் முடியும் வரையில் உறவினர்கள் யாரேனும் இந்த குழந்தையை வளர்க்க முன்வந்தால் அவர்களிடம் கொடுத்து இந்த குழந்தையை வளர்க்கலாம். அப்படி உறவினர்கள் யாரேனும் வளர்க்க முன்வராத பட்சத்தில் காப்பகத்தில் வைத்து இந்த குழந்தையை வளர்க்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். வாமா. போமா. எனக்கு அப்பா ஜட்ஜு ஒரு வாட்டியாவது என்ன கொலைகாரி இல்லைன்னு சொல்ல சொன்னாருப்பா. ஆனா எப்படிப்பா சொல்ல முடியும்? நான் ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? நீங்களே என்ன கொலைகாரின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நான் கொலை செய்யலன்னு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இது பாருங்கப்பா, உங்களுக்கு உங்க மாப்பிள்ளைய தெரிஞ்சது 2 வருஷம்தான். ஆனா நான் உங்க கூட இருந்தது 25 வருஷம்ப்பா. ஏன்பா, நீங்களே என்ன கொலைகாரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன்பா இந்த உலகத்துல வாழணும்? அம்மா சின்ன வயசுல ஆத்துல மீன் பிடிக்க போய் மீனே இல்லாம வந்தப்போ 2 வருஷம் ஆச்சுப்பா. 2 வருஷமா நான் உங்க கூட இருந்தது 25 வருஷம்ப்பா. ஏன்பா, நீங்களே என்ன கொலைகாரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன்பா இந்த உலகத்துல வாழணும்? அம்மா சின்ன வயசுல ஆத்துல மீன் பிடிக்க போய் மீனே இல்லாம வந்தப்போ 2 வருஷமா நான் உங்க கூட இருந்தது 25 வருஷம்ப்பா.
என்னடி மீனே இல்லைன்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு தங்கச்சி என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, அக்காக்கு கிடைச்ச மீனெல்லாம் மறுபடியும் ஆத்துலயே விட்டுட்டா அப்படின்னு சொன்னா. ஏம்மா, என் கையால ஒரு மீனே சாக கூடாதுன்னு நினைக்கிறேன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்த புருஷனை எப்படிமா கொலை செய்வேன்? அப்பா, நான் நிரபராதின்னு உங்களை நம்ப வச்சு நான் வாழணும்னு சொல்லல. என் குழந்தைய வாழ வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. அம்மா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சு நீங்க என்ன வளர்த்தீங்களோ அதுல கொஞ்சம் பாசத்தையாவது வச்சு நீங்க தான் என் குழந்தைய வளர்க்கணும். எனக்கும் என் குழந்தைக்கும் வேற வழி இல்லப்பா. என் மேல இருக்கிற கோபம் என்னோடய போகட்டும். அது என் குழந்தை மேல காட்டாதீங்க. என் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. ஏய், குழந்தைய மட்டும் எடுத்த குடும்பத்தோட கை விட்டுருவேன், ஜாக்கிரதை. பழி என் மேல தானப்பா. என் குழந்தை என்ன பாவம் செஞ்சது? பார், இவ்வளவு நாள் நாங்க ஒரு கொலகாரிக்கு சோறு போட்டு வளர்த்தோம். இனிமேலும் அவ பெத்த குழந்தைக்கு சோறு போட்டு வளர்க்க நாங்க தயாரா இல்ல. வாங்க போலாம். அப்பா, அக்கா செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிட்டா. பாவம், இந்த சின்ன குழந்தை என்னப்பா பாவம் பண்ணுச்சு? அறிவில்லாம பேசாத. ஒரு கொலகாரி பெத்த புள்ள வீட்டுல வளர்ந்தா உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவான்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் பேசுறேன். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க. புரிஞ்சுதாப்பா பேசுறேன். சந்தோஷத்துல மட்டும் உங்களுக்கு பங்கு வேணும், துக்கத்துல இல்லையா? எனக்கே உபதேசம் பண்றியா? இந்த பார், இந்த குடும்பத்துக்கு இந்த குழந்தை வேணுமா நான் வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன். அக்கா, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியலக்கா. வாமா போலாம், கூட்டிட்டு வாங்க.